தமிழக மக்களே, 2026 மட்டும் தமிழ்நாட்டில் எப்படி கோடைக்காலம் வருகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இது எப்படி வந்திருக்குன்னு கேட்டாக்கா, மகளிருக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல ஒரு சிலருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய திமுக என்ன மாதிரி யூகத்தை உண்டு பண்ணியிருக்கு பாருங்கள். 3 மாதத்துக்கு 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு சலுகையாக 2000 ரூபாயும் கொடுக்குறாங்க. மொத்தம் 5000 ரூபா. இந்த 1000 ரூபா பணம் வாங்கக்கூடியவங்களுக்கு நேற்று வங்கி கணக்கில் வந்துருச்சு. புரியுதுங்களா? 2025 அப்போ கோடைக்காலம் வரலைங்களா? மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். 2026 மட்டும் எப்படி கோடைக்காலம் வருது? இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். திருட்டு திமுக உங்களை எப்படியெல்லாம் கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்குது என்பதை இதிலேருந்து உணரணும் மக்களே. புரியுதுங்களா? நம்ம யாருக்காகவும் எதிரி கிடையாது, யாருக்காகவும் ஆதரவு கிடையாது. நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இது நன்மையா உண்மையாங்கிறத நீங்கள் நல்லா உணரணும். இப்படி சும்மா நச்சுக்கு கம்பு சுற்றக்கூடாது, தேவையில்லாமல் வார்த்தைலாம் பேசக்கூடாது. நான் கேட்குற கேள்வி நியாயமாக தப்பா அது மட்டும்தான். பிடிச்சா பார்க்கணும், இல்லைனா போயிட்டுருக்கணும். தேவையில்லாமல் அசிங்கமான கமெண்ட்லாம் போட்டாக்கா அது அது நீங்களே திட்டிக்கிறதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. 2025 26 தேர்தல் வர்றதால இந்த திமுக எப்படியெல்லாம் வியூகம் வகுத்துருக்குன்னு பாருங்கள். அதேமாரி ஒரு சில நல்ல நாலேஜாக படித்தக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த லேப்டாப்பு கிடையாது. இப்போ சட்டக்கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மடிக்கணினி கொடுக்கவில்லை. நேற்று திருச்சியில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் படிக்கக்கூடிய அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவிகள் எல்லாருமே எங்களுக்கு ஏன் மடிக்கணினி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சட்டம் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு பார்ப்பாங்கள்ல, இன்றைக்கி நாடு எந்த அளவுக்குள்ள இருக்குது, யார் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. அதனால் அவங்கெல்லாம் விழிப்புணர்வு இருப்பாங்கிறதால அவங்களாம் லேப்டாப் கொடுக்கல. புரியுங்களா? நமக்கு யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்வோங்கிற எண்ணத்தில் இந்த திமுக செய்கிறது. இதுதான் உண்மை. மக்களே நல்லா பாருங்கள். இதுவரையும் கோடைக்காலம் வந்தது கிடையாதுங்களா? இதுவரை ஊக்கத்தொகை கொடுத்தது இல்லைங்களா? எதுக்காக கொடுக்குறாங்க? எல்லாம் நம்மளோட வரிப்பணம் தான். 5.5 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க. இது 5 வருஷத்தில் திமுககாரங்க. அதில் வச்ச பணத்தில் அதில் பாதி அவங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்க குடும்பம், அவங்க கட்சிக்காரங்க சாப்பிட்ட மீதியை உங்களுக்கு போடுறது. இதுதான். கொடுக்கக்கூடிய பணமெல்லாம் யார் வீட்டு பணமும் கிடையாது, மக்களுடைய வரிப்பணம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. சும்மா நான் கம்பு சுற்றக்கூடாது. நீ கூட நான் எனக்கு தர சொல்லு. இப்போ சொல்கிறாங்கள்ல, ஆம்பளைக்கெல்லாம் எல்லாருக்கும் அவனோட கட்சி நிதியிலேருந்து இல்லது அவங்க குழுப்புலேருந்து அவங்க கொள்ளடிச்ச பணத்துலேருந்து கொடுக்க மாட்டாங்க. இது மக்களுக்கு கணக்கு காட்டி கடனை வச்சுட்டு போகிறதுக்காக. ஜெயிக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் மக்களே, இந்த 2026 ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் வருகின்ற தேர்தலில்.